பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பேர் சிட்டிசன் மணி, காமெடி ஆர்டிஸ்ட். நிறையா சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த கோட்டி படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் சிவன் சார் அவ்வளோ அற்புதமான கேரக்டர் இந்த படத்தில் ஆக்ஷன் மிரட்டியிருக்காரு. வில்லன் சார் சாய்குமார் சார், ஹீரோயினி, பட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே கலைக்கிறாங்க. அருள் சார் இருக்காரு, வின்னிட்டார். அவர் சொல்லி கொடுத்து நான் அப்படி எப்படி நடிச்சேன். கோ டைரக்டர் ராஜேந்திரகுமார் சார், கேமராமேன், டெக்னீஷியன், டோட்டல் ஆர்ட் எல்லாமே வந்து வெறித்தனா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டெக்னீஷியன் ஒர்க் பண்ண மிகப்பெரிய அந்த படம் வந்து 100 நாளைக்கு மேலே ஓடணும். பார்த்து நீங்கள் தயவு செய்து வந்து சிடியிலே பார்த்துடாம தேட்டரில் வந்து அமைதியாக பார்த்து பார்த்து அந்த படத்தை வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் இருக்குது. சிட்டிசன் ஆனால் இந்த படத்தில் வந்து சாம் சார் காமெடி பண்ணியிருக்காரு. அவர் கூட நான் நடிச்சிருக்கேன். சிவன் சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். தயவு செய்து வந்து எல்லாம் தேட்டரில் பாருங்கள், சிடியில் பாருங்க. தயவு செய்து பணிவான வணக்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு சாம்ஸின் பணிவான வணக்கங்கள். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறது டேஷ் பட வெளியீட்டு இசை வெளியீட்டு விழாவில் டேஷ்ன்னு போட்டேனே, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்லிடுறேன். கோட்டி அப்படிங்கிற படத்தோட இசை வெளியீட்டு விழா. அந்த படத்தில் தான் இப்போ நான் உங்களை சந்தித்து மீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் பாட்டெல்லாம் குரு கல்யாண் அப்படின்றவர் போட்டிருக்காரு. சண்டைன்னு சண்டை இல்லை, பாட்டில் சண்டைன்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. எழுந்து ஆடுவீங்க, எழுந்து ஆடுறதுக்கான பாடல்கள் இருக்குது, மெலோடி பாடல்கள் இருக்குது, தூள் கிளம்புற மாதிரி பாட்டெலாம் இருக்குது சார். கேட்டுகிட்டே இருக்கலாம். பாட்டுக்காகவாவது ஒரு தடவை உள்ளே வருவீங்க இந்த படத்துக்கு. அப்படி பாட்டு போட்டிருக்காரு குரு கல்யாண். அதை தவிர உள்ளே வந்ததுக்கப்புறம் பாட்டு கேட்டால் மட்டும் போதுமா? காமெடி அதுவும் இருக்குது, பண்ணியிருக்கேனே. 4 ட்ராக் பண்ணியிருக்கேன். ஹீரோ சிவன், நான், சிட்டிசன் மணின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, 3 பேருமா சேர்ந்து ஒரு அளப்பறையாக ஒரு காமெடி பண்ணியிருக்கோம். 4 ட்ராக் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. அந்த ட்ராக் பார்த்தவங்களாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிச்சிருக்காங்க. நீங்களும் அதை கண்டிப்பாக ரசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. என் பேர் பிரியன், இந்த படத்தோட எடிட்டர். இன்னைக்கு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. இந்த படத்தோட டைரக்டர், ஹீரோ 2 பேரும் ஒன்று தான். இந்த படம் நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி. பாருங்கள், ஸ்க்ரீனில் படத்தை பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு வணக்கம். என் பேர் சிவா. எனக்கு இந்த கோட்டி படத்தை நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். இதில் மொத்தம் 5 சாங். இதில் வந்து ஆக்சுவலி இந்த ஹீரோ வந்து குரு கல்யாண் சார். இதில் 5 சாங் இருக்குது. 5 சாங் அருமையாக வந்திருக்கு. இதில் ஹீரோ வந்து சிவன் சார், ப்ளஸ் இஸ் அ டைரக்டர். அவர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதுமாதிரி எனக்கு கொடுத்த பாட்டு நான் அழகாக பண்ணியிருந்தேன். டேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் ஹீரோயின் வந்து பாக்யாஞ்சலி மேடம், கேமராமேன் சார் அசோக் சார். அப்புறம் இதில் ஒரு பெட்டர்மெண்ட் என்னென்னா, ஒரு ஹியூமர் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டான்ஸாக போகல, ஒரு ஹீரோக்கு ஹியூமர் கொடுத்துருக்கோம். அருமையாக வந்திருக்கு. சிவன் சார் பார்த்து மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர்ன்ட்டார். ஸோ அந்த ஒரு ஹியூமராக வந்திருக்கு. இவங்களாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க. தேவஸ் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், எங்களை பிளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் பிஹைண்ட் வுட் வியூவர்ஸ், நான் குரு கல்யாண், மியூசிக் டைரக்டர் கோட்டி மூவிக்கு. இதுக்கு முன்னாடி மாத்தியோசின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் 4 பாடல், ஒரு தீம் ட்ராக் இருக்குது. 4 பாடல்களும் விவேகா எழுதியிருக்காரு, லிரிசிஸ்ட் விவேகா எழுதியிருக்காரு, சிவன் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல பாடல்கள் வந்து எங்கன்னு எனர்ஜெட்டிக்காக ரொம்ப யூத்துக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. பாடல்கள் வந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காரு, ரஞ்சித் பாடியிருக்காங்க, புலியூர் முது பாடின அனந்து பாடியிருக்காங்க, அப்புறம் ஹரிணி பாடியிருக்காங்க, அப்புறம் மானசான ஒரு நியூ கமர் பாடியிருக்காங்க, அப்புறம் என்னுடைய பிரதர் கல்யாணம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எல்லா பாட்டுமே வந்து ரிதம் அண்ட் பேஸ், பாப், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸில் நியூ ரிதம்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். தீம் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ராக் பேஸ் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்மளுடைய நேட்டிவிட்டியை மிக்ஸ் பண்ணி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்துடைய பாட்டு உங்களுக்கு ரொம்ப கேட்சியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ரிங் டவுன்ஸில் வைக்கணுங்கிற ஆவலில் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மை நேம் அசோக். இந்த படத்துக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல போனாக்கா, ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அது என்னன்னாக்கா, நல்ல டைரக்டர் கிடைச்சாக்கா நல்ல ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாக்கா நல்ல டைரக்டர் அமைய மாட்டாங்க. ஸோ இந்த படம் பொறுத்தவரையும் 2 பேரும் நல்ல ஹார்டாக ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இந்த படம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு இந்த படம். அதுபோல் இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் அண்டு ஃபைட் மாஸ்டர் அண்ட் எடிட்டர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிவனை பற்றி சொல்லப்போனால், சிவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், தன்மையான ஒர்க்கர், நல்ல ஒர்க்கர். ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க்
இந்த கம்பெனியில். ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் நேம் வந்து சிவன். கோட்டி படத்துலேருந்து பேசுகிறேன். கோட்டி படத்துடைய டைரக்டர் கம் ஹீரோ நான் தான். அஞ்சனா சினிமாஸ் ஜேடி சதீஷ்குமார் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் இது. இந்த படம் ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு. பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்ஷன்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்தில். மியூசிக் டைரக்டர் வந்து குரு கல்யாண், மாத்தி யோசி படத்துடைய மியூசிக் டைரக்டர். இந்த படம் அவருக்கு 2வது படம். சாங்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கேட்சிங்கான சாங்ஸ் எல்லாமே. ஆக்ஷன்ஸ் வந்து ஃபயர் கார்த்திக். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு கூட டூப் இல்லாமல் எல்லாமே ரிஸ்க் எடுத்து நானே ஓனாக பண்ணியிருக்காரு. காரணம் வந்து மாஸ்டர் தான். அவர் ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. RH அசோக் வந்து கேமராமேன், சாய்குமார் சார், ஆரியன் எல்லாருமே நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். படம் வந்து டோட்டலாக ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்டு, என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி இது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். நீங்கள் படம் பார்ப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். படத்துடைய வெற்றி விழா அப்போ உங்களை நான் கண்டிப்பாக திருப்பி சந்திப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி தேங்க்ஸ் டு சிவன் சார், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சதீஷ் சார், இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்கு. இந்த படம் வந்து எனக்கு 3rd மூவி. ஆனால் இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆக முடிஞ்சது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு காட் சப்போர்ட் மீ. இந்த படம் எல்லாரும் வந்துட்டு பார்க்கணும், சக்ஸஸ் பண்ணணும். தேங்க்ஸ். பிரமுகர்களுக்கு பத்திரிகையாளர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோட்டி படம் பாடல் காட்சிகள் 2 பார்த்தோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. இயக்குனர் அவரே கதாநாயகனாகவும் நடித்து சண்டையோடு சேர்த்து காதல் காட்சிகளிலும் சிறப்பாக நடித்திருக்கிறார். படம் வந்த பிறகுதான் இது காதல் படமா, காதல் கலந்த ஆக்ஷன் படமா, இது எந்த கலவை என்பதை நம்மால் சொல்ல முடியும். பார்த்த வரையில் நன்றாக இருக்கிறது. படம் முழுமையாக பார்த்த பிறகுதான் பத்திரிகையாளன் தன்னுடைய முடிவை சொல்லுவான் என்ற வகையில் அமைந்து கொள்கிறேன். நன்றி. Welcome to everyone here. So congratulations to Anjana Cinema, the entire team of Koti. It seems that they have done a very fantastic job. So my best wishes to the entire team. I remember the day when I met them the first time regarding this business. So I was very impressed the vision that they have about the movie and how to about their future projects and all those. So it's good to be a part of your team. Thanks to give us chance to be in your team, and I wish best of luck to all of you. Thank you.